வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இந்த குடும்ப நலம் என்ற ஒரு பொருள் பற்றி எடுத்துக்கொண்டீங்கன்னா, குடும்ப நலம் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி, வெற்றி, வேற எந்த வெற்றியும் வந்தாலும் அது வெற்றியாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்காது. அதை அனுபவிப்பது, பாதுகாப்பது என்பதெல்லாம் நம்மண்டதான் இருக்குது. குடும்பம் என்ற போது நீங்க முக்கியமா கருத வேண்டியது கணவன் மனைவி உறவை தான் முதலாக வைத்து குடும்பம் என்பதே வர்றது. 4 வகை ஆசிரமங்கள் வச்சாங்க பாருங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னுட்டு 4 வகையில பிரம்மச்சரியம் என்பது கல்வி கற்கும் காலம் தான், வேற ஒண்ணும் இல்லை. கல்வி கற்கும் காலத்துல 4 வகையான திறமையை மனிதனுக்கு ஊட்டணும்னு வச்சாங்க. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள். இதுதான் கல்வி. இந்த கல்வியில இந்த கல்வி முடிகிற வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, கல்வியை நல்லா முழுமையாக முடிக்கணும் என்ற போது திருமணம் இல்லாம தனியாக பிரம்மச்சரியாக இருக்கணும். பிரம்மச்சரியம் என்பதை ஏதோ ஒரு பூட்டகமான வார்த்தையா நினைக்கிறோம். இயற்கை ஒட்டிய வாழ்வு, இயற்கையை உணர்ந்த வாழ்வு, அதாவது பிரம்மத்தை உணர்ந்த வாழ்வு, மெய்ப்பொருள் உணர்ந்த வாழ்வு, இதுதான் பிரம்மச்சரியம் என்பது. அப்ப எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு என்ற போது தத்துவ அறிவுல பிரம்மச்சரியம் வந்துடுது. அதை அனுசரித்து வாழக்கூடிய வாழ்வு பிரம்மச்சரியம். அப்போ அதை தமிழ்ல நாம் மொழிபெயர்த்த போது அதுக்கு இளமை நோன்பு என்ற பெயர் கொடுத்து அதை எழுதிட்டு வரோம். நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் அது இளமை நோன்புன்னு தான் வரும். அப்போ கிரகஸ்தம் என்பது இல்லறம்னு சொல்றோம். இந்த இல்லறத்துல கணவன் மனைவி உறவு மிக மிக மதிப்புடையது. அது சாதாரணமா ஏதோ ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்பட்டுட்டோன்றதா அல்ல. நீண்ட கால தொடராக வந்த வினைப்பயனாக நல்வினையானாலும் சரி, தீவினையானாலும் சரி, அதன் தொடர்பாக காலம் முழுவதும் அதை அனுபவித்துக் கொள்வதற்கு இந்த ஒரு தொடர்பு ஏற்படுது. இதை நல்வினை தொடர்பாகவே நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஏதேனும் குற்றம் குறை இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் உணர்ந்து ஒத்து போகக்கூடிய அளவில் என்ன வேணும் என்றதை நான் குறிப்பு கொடுத்துருக்கேன். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். டாலரன்ஸ் என்ன? அதாவது சகிப்புத்தன்மை. ஏன்னா ஏதோ ஒன்று செய்யறாங்க, உங்களுக்கு பொருந்தாத இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு திருப்தியா இருக்குது, பொருத்தமா இருக்கு, கணவனோ மனைவியோ. ஆனா உங்களுக்கு பொருத்தமா இல்லை அல்லது அந்த சமயத்தில் இது தேவையா இல்லைன்றதுக்காக அவர்கள் பேர்ல எரிஞ்சு விழது, அதை தவறா செய்யறது என்று சொன்னா அங்க பொறுக்க முடியல என்றது அர்த்தம். அப்படி பிறர் கருத்தையும் செயலையும் பொறுக்க முடியலன்னா வெறுப்புணர்ச்சி ஏற்படும். அதனால டாலரன்ஸ் என்பது மிக முக்கியம். அட்ஜஸ்ட்மெண்ட். சில சமயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க 8 மணிக்கெல்லாம் உணவு வேணும்னு எதிர்பார்ப்பீங்க, 8:15 ஆயிடும் அல்லது 8:05 ஆகும்னு வச்சுங்க. அந்த டைமை கூட கொஞ்சம் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத, 8 மணிக்கு போனோம் 8 மணிக்கு போகணும்னு துடிக்கிற மாதிரி அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா சரி, இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போனோம், இங்கே சாப்பாடு ஆகலை, அங்க போய் ஏதாயிலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் கேன்டீன்ல சொல்லிட்டு நம்ம போகலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் சாக்ரிஃபைஸ். சில சமயத்துல எல்லா இதையும் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து பிறருடைய நன்மைக்காக, குடும்ப நன்மைக்காக இருக்க வேண்டியது வரும். இந்த 3ஐயும் நீங்க உணர்ந்து எந்த அளவுல நீங்க அதை பின்பற்றீங்களா, வாழ்க்கையில எந்த விதமான சிக்கலும் வரவே வராது. ஒருவருக்கு ஒரு உணர்ந்து. ஆனா நாம இதுல என்ன தவறுன்னா, ஒவ்வொருத்தரும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த திருமணம் பேசி முடிச்சதோ அல்லது பெண்ணு பார்த்து முடிச்சதோ பிள்ளை பார்த்து முடிச்சதோ ஒரு பெரிய கற்பனை. அது தேவலோகத்துல இருந்து எனக்கு கணவன் வராருன்றது. அதே போல எனக்கு பெரிய பெரிய அந்தஸ்து உள்ள பெண்ணு வரப்போறான், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு மனசால மூட்டை கட்டிக்கிட்டே இருக்கிறது, கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த கற்பனையினால என்ன ஆகுது, யதார்த்தமா இந்த கற்பனை பண்றதை விட எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க,
அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி இருக்காங்க, ஏதோ சிரமமும் இருக்குது, நட்டமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது, அவங்களெல்லாம் பார்க்குறாங்களோ அது போல்தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா உண்மையாக ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது ஒண்ணுமே தெரியாது. அது எல்லாரும் இது இயல்பையா இருக்கு, நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவர் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதுல இருந்து ஒரு சிறு தப்பு இருந்தாலும் கூட, சிறு மாற்றம் இருந்தா கூட தாங்க முடியல. இதுல கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் விட்டு கொடுக்கறதுனாலயோ அல்லது பொறுத்து போறதுனாலயோ இறங்கி போறதுனாலயோ எந்த விதமான குற்றமும் நட்டமும் உலகத்துல இல்லவே இல்லை. விட்டு கொடுத்து ஒத்து போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற போது ஒரு சிறு அளவுல தான் நீங்க விட்டு கொடுக்குறீங்க, அவனுடைய லாபம் ஆயுள் முழுவதும் லாபமாகவே இருக்கும். பிறருடைய விருப்பத்தை உணர்ந்து அதுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இன்னும் ஒரு பெரிய பழக்கத்தை ஒட்டிய கருத்து உலகம் முழுவதும் இருக்கிறத பார்த்தேன். ஆண்கள் எல்லாம் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நினைக்கிறதே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற வியாதி. எல்லாம் வல்ல இறைவனே எல்லாவற்றையும் படைத்து காக்கக்கூடிய ஆற்றல் இருந்த போதிலும் கூட உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை பெண்கள் இடத்துல விட்டு வச்சிருக்கான் என்றதை நினைக்கிற போது அதை மதிக்க முடியாத அறிவு இருக்க முடியாது, போற்ற முடியாத அறிவு இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் இயற்கையினுடைய பெருமையை. அப்படி உணரும் போது அத்தகைய பெண் குலத்துக்கு அவர்கள் உரிமை கேட்டுத்தான் ஆண்கள் உரிமை கொடுக்கணும்ன்றது அல்ல, எஞ்சி கேட்டு வாங்க வேண்டியதே இல்லை. இது ஆண் பிள்ளைகள் உணர்ந்து அவர்களுடைய உரிமையை அவர்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கணும். இதுவரைக்கும் இந்த உலகம் மறந்துட்டு இருக்கிறதுனால குடும்பங்கள சச்சரவு, இன்னும் கணவன் மனைவி உறவுல சச்சரவு, பிறக்கக்கூடிய குழந்தைகள் சரியா இருக்கிறது இல்ல, இன்னும் பல துன்பங்கள். அது மாத்திரமில்ல, இந்த உலகம் முழுக்க எடுத்துக்கொண்டா பாதி பெண்ணினம், பாதி பேரை அடுத்தபடியா வச்சுட்டு சமாதானம் எங்க இருந்த உலகத்துக்கு வரவே வராது. சமாதானம் என்றால் சம ஆசனம் என்றது அர்த்தம். சமாதானம், சமாதானம். அது நீங்க உங்க மனைவிக்கு கொடுக்க பிரியம் இல்லைன்னா, விட்டு கொடுக்க மனம் இல்லைன்னா இன்னும் வேற எப்படி பெற முடியும் சமாதானம்? வேற யாருக்கும் கொடுக்கலையே. அந்த அளவுல பெண்களுடைய உரிமையை ஒப்புக்கொண்டு இந்த உலகத்தினுடைய கல்ச்சரையே மாற்ற வேண்டிய அவசியம் உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்தது. அதில் சேர்ந்த எல்லா உறுப்பினர்களையும் சார்ந்தது. அதனால பெண்மைக்கு தக்க மதிப்பளித்து தாயாக இருக்கக்கூடிய பெண் தான், மனைவியாக இருக்கக்கூடியது பெண்ணு, குழந்தைகளாக மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும். எல்லாம் வீரம் பேசலாம், ஆனா ஒரு நாளைக்கு ஆள் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு படுற துன்பமும் சங்கடமும் அப்பதான் தெரியும். அப்ப கூட ஏன் 4 நாள் நின்றுட்டு நான் அவஸ்தப்பட்டேன்னு தான் சொல்றோமே தவிர, அந்த அருமையை உணர்ந்து கொண்டு இனிமேலாயிலும் நான் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து இருக்கணும்ன்றதுக்கு வரல. அந்த அந்த மாற்றம் இனிமே, அதாவது ஆசிரியர் பயிற்சி எடுத்தவர்கள் உலகுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் இல்லையா? முதல்ல இப்படி பெண்ணினத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நான் உணர்ந்து கொடுப்பேன். இங்க இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டே போறீங்க. அந்த அண்ணன் 4 பேர் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொல்றாரு, அவர் தனியா இருக்கிறாரு, அவர் சொல்றபடியா விட்டா அப்படி ஏறி உட்கார்ந்து. அதல்ல, உங்களை ஆராய வைக்கிறேன், நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனியா ஒன்றுமில்லாத இல்லை. நானும் குடும்பம் நடத்தி ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை கல்யாணம் பண்ணி இப்பதான் 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு அம்மையார், அதாவது இளையவர் போய் இப்ப பெரியவங்க இருக்காங்க, அவளுக்கு 72 வயசு. இப்போ இது வரையிலையும் எந்த அளவுல
அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வர்றோன்றத அங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பழகினவங்களுக்கு தெரியும். ஆகையினால அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதே போல தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறத விட அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு உரிமை இருக்குது, அவர்களுக்கு இன்னது செய்யணும் என்ற ஆசையும் இருக்கிறது, செய்யட்டுமே. அதற்கு மேல நம்முடைய ஆசையை தெரிவிச்சு நீங்க இன்னும் செய்யுங்கன்னு சொல்லலாம் இல்லையா? 80 விதமான நன்மைகள் உங்க விருப்பம் போல இருக்கும். ஒரு 4 செயல்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஒத்து வராதா இருக்கலாம். அது தவறு என்று அல்ல, நீங்க அது சரின்னுட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாத போது அது தவறுன்னு நினைக்கிறீங்க. இவைகளெல்லாம் சிந்திக்கும்படியாக இந்த நேரத்தில் உங்கள் மனதில் அந்த ஆராய்ச்சியை தூண்ட வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுடைய குடும்பத்தில் மதிப்பளித்து இந்த ஒற்றுமையை வளர்த்து கொண்டீர்களேயானால் அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகள் உங்க சொல்ல கேட்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், குடும்ப அமைதி இருக்கும். ஆபீஸுக்கு போனாலும் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி உங்களுக்கு காரியாலயத்தில் எந்த செயலையும் அமைதியாக செய்யவும் இனிமையாக அனுபவிக்க முடியும். அங்க குழப்பம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, எந்த வேலை எவ்வளவுதான் பெரிய வேலை உத்தியோகமா இருந்தாலும் சரி, இந்த குழப்பம் அங்க வெவ்வேறு வகையில எடுத்து காட்டி அது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உத்தியோகத்தை கூட பாதிக்கும். ஆகையினால இனி வருங்காலத்துல முதல்ல பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெருமை, மதிப்பு, அதை கொடுத்துத்தான் ஆகணும். அதுதான் சமாதானத்துக்கு. ஏன்னா நம்ம சமாதான வாழ்வை முன்னோக்கி நிற்கிறோம், அமைதி வாழ்வை முன்னோக்கி நிற்கிறோம். அதற்காகவே நம்முடைய சங்கத்தை அமைச்சிருக்கோம். ஒன்று. அதன் பிறகு குழந்தைகளை கூட அதட்டி அடிச்சு நாம் திருத்தி விட முடியாது. ஏனென்றால் குழந்தைகள் வேறு யாரும் இல்லை. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. நீங்க பெற்றெடுத்த குழந்தைகள் உங்களுடைய தொடர் என்றதை மறக்கவே வேண்டாம். அப்போ அது செய்யக்கூடிய குற்றம் அது இது இதெல்லாம் நீங்க உள்ள அடங்கி வச்சதை இப்ப எடுத்து காட்டுது. அது தனியா வந்துடல. அப்போ ஓஹோ இதுதான் என்னுடைய வினை. நான் ஒரு அன்பர் சொன்னாரு, அவருடைய மகன் ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரம் வளமுட, அப்பொழுது அவருடைய மகனார் வயது வந்த பிள்ளை, திருமணம் எல்லாம் ஆயிருக்குது. ஏதோ ஒரு சண்டை வந்த போது தந்தையை காலாலேயே எட்டு உதச்சிட்டாரு. அம்மாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு இவருக்கு எவ்வளவோ ஆழ்ந்த சிந்தனையில போயிட்டாரு, அடி வாங்கிட்டு. அந்த அம்மாவுக்கு பதட்டம் அதிகமாகி அவனை கண்ணாபின்னான்னு பேசி மனம் வருத்தம் தாங்க முடியாத அழுது அவங்க கஷ்டப்பட்டாங்க. அப்போ இவர் சொல்றாரு, இது அவனை நொந்து பிரயோஜனம் இல்லை, என்னுடைய மகன் தானே, என்னண்ட இருந்தது அவன் அண்ட இப்ப துடித்து எழுந்து வருது. இப்ப நினைச்சு பாரு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவனை பெறாத முன்னாடியே நீ ஏதோ ஒண்ணு சொன்ன, நான் பொறுத்து கொள்ள முடியாத ஒண்ணு எட்டி உதைச்சி விழ வச்சு இடுப்பு நோயோட 1 மாசம் இருந்து இல்லையா, என் பிள்ளை எப்படி இருப்பான்? அன்னைக்கு ஒண்ணு தப்பில்லாத போது உன்னை உதைச்ச இப்ப வட்டி போட்டு எனக்கு வந்தது. அதான் அறிவு, அதான் அறிவு. அங்கதான் பொறுமை புறம். இதே போல பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கோம். பொறுமையினால அதை தாங்கிக் கொண்டவருடைய உள்ளம் உயர்வது மாத்திரமல்ல, தவறு செய்தவளும் திருந்தி விடுவாங்க. அது சாக்ரட்டிஸ் என்ற ஒரு ஞானியாருடைய மனைவி கொஞ்சம் துடுக்கா பேசுவாங்களாம். ஏன்னா அவர் இளைஞர்கள்லாம் கூட்டு வச்சு அடிக்கடி போதனைகள் செய்வது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆளுங்க வந்து உட்கார்ந்தா போதும் திட்ட ஆரம்பிச்சுடுவாங்களாம். சோம்பேறி பசங்கள்லாம் இங்கே வந்துட்டானுங்க, இங்கே ஒரு சோம்பேறி வீட்டை வச்சுக்கிட்டு நான் கட்டி தளரேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அது பாட்டு பேசிட்டோன்னே இவர் டீச் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் போயிடுவாங்க.
இது நடந்துட்டே வந்த போது பல நாள் இந்த மாதிரி நடக்குது. ஒரு நாள் அந்த அம்மா பார்த்தா, இவன் என்ன எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு சொரணை இல்லைன்னு சொல்லி ஒரு தொட்டியில, அங்க எல்லாம் தண்ணி இருந்தா எப்படி இருக்கும் மேல நாட்டுல, ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும், அந்த தொட்டியில தண்ணி எடுத்துட்டு வந்து விடுவிடுன்னு வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல, இவர் தலையில அப்படியே கொட்டி விட்டாலாம். அவ அப்படியே அழிச்சு விட்டுட்டு, இத்தனாலும் வெறும் இடி இடிச்சுது, இன்னைக்கு மழையும் பொழிஞ்செடுத்து. அவருடைய பொறுமைதான் வள்ளுவத்துல போற்றப்படுகிறது. இன்னைக்கு எடுத்து சொல்றேன். வள்ளுவர் காலத்துக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த நிகழ்ச்சி இது. வள்ளுவத்துல குறிப்பிடுறாரு. அவரை இந்த இளைஞர்களுக்கு நல்ல போதனைய, உண்மையான தெய்வம் என்னதுதான் என்றதை உணர்த்திய ஒரு குற்றத்துக்காக, அது இவர்கள் போற போக்குக்கு, அதாவது சர்ச்சில் உள்ள பாதிரிமார்கள் போன போக்குக்கு இவர் சொல்றது வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி இவர் பேர்ல குற்றம் சாட்டி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனைன்னா, அதாவது இந்த கோனியம் என்ற ஒரு விஷம், அந்த விஷம் சாப்பிட்டா என்ன ஆகுனா முதல்ல காலில் தான் மறக்கும், அப்படியே மறத்து கொண்டே வந்து இருதயம் மறத்து போற போது விழுந்துருவாங்க. அந்த மாதிரி விஷத்தை அவருக்கு கையில கொடுத்து, இதுதான் நீ சாப்பிட வேண்டியது, இதை சாப்பிட்டுட்டு நீ மரணம் அடையணும்னு சபையிலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சில இதெல்லாம் நீதி எல்லாம் இப்போ சொன்னதாக அந்த லெக்சர்ல வருது. அப்படி அப்ப கூட பாதியில வந்து இதோட கூட நிறுத்திக்கலாம், இனிமே நீ இந்த பிள்ளைகளுக்கு இந்த துர்போதனை செய்யறது இல்லைன்னு சொல்லுங்க, இதோட நிறுத்திடுங்க, நீங்க பழிச்சு போலான்னு. அதெல்லாம் இல்லை, முடியாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு இறந்து விட்டார். வள்ளுவர் குரல்ல பாருங்க, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இதுதான் வள்ளுவர் குரல்ல அந்த கால செய்தி. எப்படியும் இந்தியா வரையில எட்டி உலகம் முழுவதும் எட்டி இருக்குது. அதை வச்சு இப்பேற்பட்ட மகான் அல்லவோ பொறுமையை சாதிக்க வல்லவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். அம்மாதிரியா இருக்கிறத விட்டுட்டு சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் சினம் கொண்டு, சினம் கொள்வது பிறரை அவமதித்தல் என்பது மறக்க வேண்டாம். இன்சல்ட், யார் மேல சினம் கொண்டாலும் அவர்களை இன்சல்ட் பண்றோன்றது அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, அங்க யாராலும் விருந்து வந்து உட்கார்ந்து கூட சரி, அந்த இன்சல்ட் என்ற அலை இருக்குது பாருங்க, அவங்களோட எழுந்து போயிடுவாங்க. 2 பேர் இங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல கணவன் மனைவி உறவுல ஒருவரோடு ஒருவர் உயிரையே இணைத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா லாப நஷ்டங்களையும் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு தியாக உணர்வோடு தான் வாழக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு மனம் நொந்து வருத்தப்படுற அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நடந்து கொள்ற போது இந்த வருத்தம் சாபமாகத்தான் மாறும். நீங்க அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த வருத்தத்தினுடைய அலைய அந்த குடும்பத்துல நோய்களாக கணவனுக்கோ மனைவிக்கோ 2 பேருக்குமோ இன்னும் மீறி போற போது ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வரக்கூடியது, பெரும் அளவுல ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடியது கணவன் மனைவி உறவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் நோக செய்து 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 அந்த அலையை ஏற்படுத்தி கொள்ள குடும்பங்கள்ல அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் வர்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, ஆகையினால எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குள்ளாகவே விளைவ தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் நல்லதையே செய்யணும். ஒருவேளை தவறா கூட இருக்குதுன்னு வச்சுங்க, அதை கண்டுக்காத, அல்லது பின்னால எடுத்து ஒன்னா சொல்லலாம், அது பொறுத்து கொண்டு நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவர்களே தவறு செய்ய மாட்டாங்க. ஒரு யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த அதுதான் நான் வாழ்த்துவது என்றது, திருமணத்துல வாழ்த்துவது என்ற இதற்கு ஒரு கவி எழுதி வாழ்த்துவது உண்டு. சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள வழியே
செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்றுதான் நான் வாழ்த்துவது. அந்த முறையில் ஒருவருக்கொரு மனதை உணர்ந்து அவர்கள் இனிமையாக இருக்க, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேணும் என்று நினைச்சா அப்போ செய்கிற செயலெல்லாம் நன்மையாக வரும். இந்த நினைவு இருக்கணும். சிறு சிறு குற்றங்களோ தவறுகளோ இருந்தால் தவறாக கூட இருக்காது. நான் நினைச்சிட்டு இருப்பேன் இதுதான் சரின்னுட்டு நான் தப்பாவேன். ஆனால் அவங்க சரியா செய்தாலும் கூட அந்த தப்புன்னு நினைச்சிட்டு இருந்த நினைப்புக்கு இது ஒத்து பார்க்கிற போது அது ஏறுமாறா தெரியும். அதனால நான் ஒத்துக்கிறது இல்லை. அதனால அவரவர்களுக்குரிய உரிமையும் அவர்களுடைய சுதந்திரமும் அளித்து அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய கடமையும் சரியாக செய்ய வேணுமானால் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய வேணும். எனக்கு ஒரு அம்மையார் வந்தாங்க. என்னண்ட கணவனை பற்றி கம்ப்ளைண்ட்டு சுமார் ஒரு நீளமாக ஒரு 10 கம்ப்ளைண்ட்டு படித்தாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் நான் எப்படி வாழறது? சரி, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அம்மா, அவர் உங்களுக்கு எத்தனை விதமான நன்மை செய்திருக்கிறாருன்றதை கவனிச்சு பாருமான்னு. ரொம்ப நன்மை செய்திருக்காருங்க. அவருடைய ஆள் பரியந்தான் அதை எனக்கு செய்த நன்மையை மறைக்கவே முடியாது. நான் இங்கே அவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது 7வது படிச்சுட்டு தான் நான் இருந்தேன். அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு SSLC வரைக்கும் படிக்க வச்சு அதன் பிறகு BA படிக்க வச்சு BAலேருந்து MA படிக்க வச்சு ஆசிரியர் படிச்சு வச்சு இன்னைக்கு 3000 ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு வர்றேன். இந்த அளவுக்கும் அவர் தான் எனக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் எடுத்த கஷ்டம் சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் கூட நான் கடையில் போய் ஒரு காய்கறி வாங்க எனக்கு தெரியாது, அவர் தான் வாங்கி வந்து கொடுப்பாரு. அப்படி குடும்ப வேலைகளெல்லாம் ஒழுங்காக செய்யக்கூடியது. அப்படி பார்த்தா அவருடைய ஒரு செயல் எவ்வளவு தூரம் நன்மைன்னு நான் விளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமனம் படைச்சவர் தான். அவ்வளோலாம் நினச்சிக்கிட்டு நீ ஆனந்தப்படுறதை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன குற்றத்தை எழுதி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறியம்மா ஏன்னு கேட்டேன். இது என்னுடைய அறியாமை தானுங்க. இன்னையில இருந்து நீங்களானாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய தொழில்களுக்கானாலும் சரி, கணவன் செய்த நன்மையை மாத்திரம் எடுத்து நினைச்சு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்றதை உணர்ந்து போறது அளவுக்கு மனசை திருப்பிக்கிங்கன்னு சொன்னேன். அப்புறம் 2 ஆண்டு பொறுத்து மீண்டும் அங்கே நான் போன போது அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய பள்ளியில 40 ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள். அவர்கள் எல்லாமே சேர்ந்து என்னை குருவா மதிக்கிறாங்க. என்னம்மான்னு? ஒன்றும் இல்லைங்க, நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஒரு மந்திரம், அதை மாத்திரம் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அன்னையிலேருந்து. என்னண்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன அப்படி என்னுடைய அப்படின்னுட்டு. அதெல்லாம் வேணாம், இன்னையிலேருந்து அதை விட்டுடுங்க. அவர் செய்த நன்மையே மாத்திரம் எண்ணி 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 பாருங்க. அதை எண்ணி எண்ணி பார்த்து அதற்காக வாழ்த்தி கொண்டு இருக்குங்க, சரியாயிடும்னு சொல்றேன். அவன் 1 வாரம் பொறுத்து நீங்க சொன்னதாமா சரின்னு சொல்றாங்க. அதுல இருந்து அந்த குழப்பங்கள் எல்லாம் போயிடுதுன்னு சொல்றாங்க. அதனால நாம் நன்மையும் தீமையும் தான் தர வருமே என்ற முறையில ஏதாயிலும் குழப்பம் இருக்குதுன்னா என்னுடைய தவறு என்ன என்றதை கண்டுபிடிங்க. அப்படி அவங்க தவறே இருந்தாலும் இதுவரையில கோபித்து கொண்டோ அல்லது இன்சல்ட் வார்த்தையை சொல்லியோ திருத்த முடியலன்னு தெரியுதா, மீண்டும் ஏன் அதை உபயோகப்படுத்தணும்? வாழ்த்தி கொண்டு அதை பொறுத்து கொண்டு கொஞ்ச நாள் போனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா வந்துடும். வணங்கினவர்களுக்கு எல்லாருமே வணங்க வருவாங்க. ஆகையினால அந்த முறையை பின்பற்ற வேணும். 2வது, நம்ம குடும்பங்கள்ல பிறரை பற்றி குறை சொல்றது என்றது, அதற்காக ஒரு 3 செய்திகளை கொடுத்துருக்கேன். அதாவது கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், இந்த 3 ஓடிச்சுடுங்கன்றது. அதாவது கமெண்ட்னா பிறரை பற்றிய குறையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க இப்பேற்பட்டவங்கன்னு சொல்றது. அது ஒரு பழக்கம் சிலருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு யாராயிலும் ஒருத்தரை பற்றிய குற்றம் குறை இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வந்தா அவங்களாண்ட அதை அப்படியே வரிசையா படிக்கிறது ஆனந்தமா. அதுதான் ஒரு பழக்கம். இது என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பலருக்கு இந்த விரோத மனப்பான்மையே உண்டு பண்ணிவிடும். அப்புறம் கமாண்ட், யாராயிலும் என்னென்ன செய்துட்டு இருப்பாங்க, நான் போயிட்டே இருக்கக்கூடியவங்க கூட அங்க நின்று ஏன் அந்த மாதிரி செய்யற, நீ அந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய்யின்னுட்டு ஒரு அதிகாரம் எப்பொழுது பார்த்தாலும் பிறர் பேர்ல அதிகாரம் பண்றதே அது ஒரு தனக்கு ஒரு உரிமை என்றதும் அந்த அகம்பாவத்தில் எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் இருக்குது. அதனால
கமாண்ட். இந்த கமாண்டும் ஒழிச்சுக்கணும். அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, நம்ம போல அவர்களும் அறிவுடையவர்கள் என்று நம்பினா கமாண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அவங்க சிறு தவறு செய்தா கூட அவங்களா திருத்திக் கொள்ள முடியும். நீங்க எடுத்துக்காட்டி தான் திருத்தணும்ன்றது அவசியம் இல்லை. நீங்க கொஞ்சம் அதுக்காகத்தான் நான் இந்த மௌன காலத்துல சொல்றது உண்டு. மௌனம் நீங்க இருக்கிற போது பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ நீங்க ஒன்றும் பேச முடியாது இல்லையா? நீங்க சாதாரணமா என்ன நினைப்பீங்க, நான் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க கெடுத்துருவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. மௌனம் இருக்கிற போது கவனிங்க எப்படி நடக்குதுன்னுட்டு. முன்னே விட செம்மையா நடக்கும். இதுவே நமக்கு அறிவுரையாக அமையும். இப்ப கூட நேத்து ஒரு பையன் நான் மௌனம் இருக்க போறேன்னு சொன்னான். ரொம்ப உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா, உன்னால இருக்கிற தொல்லை ஒரு நாளைக்காயில இல்லாத இருப்பாங்க அவங்க சொன்னேன். அந்த மாதிரி இந்த தலையீடு என்பது இருக்குது பாருங்க, இன்டர்ஃபியரன்ஸ், அதை போட பாவம் வேற ஒண்ணும் இல்லை. என்ன நாம் செய்யறதான் சரி, நமக்கு தான் சரியா தெரியும் என்றது ஒரு அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்குது. அதையே காட்டி கொடுக்கறதுக்கு யார் என்ன சொன்னா செய்தாலும் அதுல குறுக்க போய் அது சரியில்லை இதுதான் சரின்னுட்டு எதையாலும் கெடுத்து வைக்கிறது. இப்படி சிலருக்கு இயல்பாக இருக்கும். அந்த பழக்கமும் கூடாது. கமெண்ட் டிமாண்ட், எனக்கு இது கொடு, எனக்கு இது கொடு, எனக்கு இது வேணும்னுட்டு பிறராண்ட டிமாண்ட் பண்ணி கேட்கறது என்றது அது வெறுப்புணர்ச்சியே சமுதாயத்துல ஏற்படுத்த முடியும். இந்த கமெண்ட்டும் வேண்டாம், கமாண்டும் வேணாம், டிமாண்டும் வேணாம். அந்த அளவுக்கு கூர்ந்து நாம நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணுமோ தானாக வரும். கேட்டதுல கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததுல பெரும்பாலும் போயிடும் மறுபடியும். ஆனா கேட்காத இருந்தீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுல ஒரு அமைதியும் மதிப்பும் பிறர் மேல வைக்கணும்னு சொன்னா அது குடும்பத்துல வைங்க. முதல்ல குடும்பத்திலே ஸ்டார்ட் பண்ணுங்க, அங்கேயே பழகி கொள்ளுங்க. எத்தனையோ பயிற்சிகள், யோக பயிற்சி இருக்கு பாருங்க. அந்த யோக பயிற்சியில சொல்லக்கூடிய சிறந்தவர்த்தல், பேராசை, கவலை ஒழித்தல் எல்லாமே குடும்பத்திலேயே பழகி கொள்ளுங்க. அங்க பழகி கொண்டு வெற்றி பெற்றா அது எங்க போனாலும் அதுவாகவே இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய கேரக்டரும் விருத்தியாகும் என்று சொல்லி இது குடும்ப அமைதிக்கு ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு ஒரு பொருளை வச்சு இவ்வளவு தூரம் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். எல்லாம் சிந்திக்க ஆற்றல் உடையவர்கள், குடும்பத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியாதில்லை. இன்னும் ஒரு சிறு சந்தர்ப்பத்தை சொல்லிவிட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். எனக்கு 2 மனைவிகள் என்றது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. வாழ்க்கை வழக்கம் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இது சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னதாக நடந்திருக்கும், அல்லது 30 வருஷத்துக்கு முன்னா. நான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னதாக, அது வெளியேறுவதுன்னா நான் முழுமையாக என்னை இதில் அர்ப்பணித்துக் கொள்றதுக்கு முன்னதாக. அப்போ நான் சாப்பிட உட்கார்ந்தேன். சாப்பாடு போட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் எழுந்து வந்துட்டேன். அதுல என்னன்னா, எனக்கு பொதுவாக கூட்டு போட்டு முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுறது, அவ்வளவுதான் சாப்பாடு. கடைசியில மோர் வேணும்னா போட்டுவேன், இல்லைன்னா அதோட எழுந்துருவேன். இது கூட்டு பண்ணி வச்சாங்க, அதுல உப்பே போடலை. அதனால நான் பார்த்தேன், சரி உப்பு போட மறந்துட்டாங்க போலது, பரவாயில்ல. இந்த மாதிரியான உப்பு இல்லாத ஒரு நாளைக்கு சாப்பிட்டு செய்தவர்களாண்ட சண்டை போடாதையோ அல்லது கோவப்படாதையோ இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இன்னைக்குதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இதை தான் இன்னைக்கு பயன்படுத்திக்கணும்னுட்டு மெதுவா அதை நல்லபடியா சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு நான் எழுந்து உட்கார்ந்து கொண்டேன். ஒன்றுமே அதை காட்டிக்கொள்ளலை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும், அதன் பிறகு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. 2 பேரும் உட்கார்ந்தாங்க. வாயில கூட்டு எடுத்து வச்சாங்க, உப்பு இல்லை. இப்படி பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க, ஒருத்தி பாக்குறா. ஏன் அக்கா நீ உப்பு போடலையான்னு கேட்டா. நீ தானே இங்க அடுப்பாண்ட இருந்த, நீ போட்டுட்டு இருப்பேன்னுட்டு நான் பார்த்து அப்புறம் இறக்கி வச்சேன்னு சொல்றாங்க அவங்க. நீ போட்டேன்னுட்டு நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. சரி அப்படின்னா போச்சு. இப்போ மாமா உப்பே இல்லாத சாப்பிட்டு போனாங்களே, அது எப்படிதான் சாப்பிட்டாங்கன்னுட்டு 2 பேரும் உதறிட்டு அங்கிருந்து நிக்கிறாங்க. என்ன, நீங்க அதை உப்பில்லாத அப்படியே சாப்பிட்டுட்டு மௌனமா இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, இதை விட எங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு அடி கொடுத்துட்டு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கான். இப்ப நான் நினைச்சு அழும்படியா பண்ணிட்டீங்களே. இல்ல
எனக்கு ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி செய்ததே இல்லை, செய்யவும் இல்லை. ஆனா இதை நான் பொறுத்து கொண்டு நான் சமாளிக்கிறேனா என்பதை காட்டுறதுக்காக இயற்கையை எனக்கு அளிச்ச சந்தர்ப்பம். அந்த ஒரு நாள் சந்தர்ப்பம் இறைவனே கொடுத்த வரத்தை நான் தள்ளிடுவேனா? ஆகையினால நான் சாப்பிட்டு பார்த்தேன். இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லை பாருங்க, கையும் நல்லா இருக்குது, காலும் நல்லா இருக்குது, உடலும் நல்லா இருக்குது. இப்ப நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களை வாழ்த்துறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஒரே ஒரு ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில என்னை பற்றிய மதிப்பு, அது வரைக்கும் இருந்த மதிப்பை விட பல மடங்கு உயர்த்தி விட்டது. அது பொறுமையினால, பொறுமைக்கு வந்த ஒரு வெற்றி என்று கூறி, அது மாதிரி பொறுமையை சாதிக்கிறதுக்கு விழிப்பு நிலையோட, மதிப்புணர்வோட இதை சாதித்துக் கொள்ளலாம். குடும்பத்துல பெரிய பெரிய அதாவது சந்தர்ப்பம் நிறைய இருக்குது என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நீங்கள் அனைவரும் குடும்பத்தின் மதிப்புணர்ந்து, பெண்மையினுடைய பெருமை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சு வைக்கிறேன். வாழ்க வளம்.